சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் சாராய கடைகளை மூட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், சாராய கடைகளை மூட வேண்டும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், மதுபான கடைகளை மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே இயக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதனை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என காங்கிரஸ் கட்சியினர் இடையே உறுதியளித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்ட பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 26 வேட்பாளர்களின் செலவின கணக்கு விவரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக, காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என 26 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். தேர்தல் செலவின கணக்குகள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ரூபாய் 39,80,196 தேர்தல் செலவு காண்பித்துள்ளார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ரூபாய் 53,29,927, அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் ரூபாய் 26,18,504 எனவும், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மேனகா ரூபாய் 7,73,480 என்றும் செலவு கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். இதுபோன்று பல்வேறு கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் செலவு கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். இந்த செலவின கணக்குகள் இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை சம்பவத்தில் குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே கடந்த 2020ஆம் ஆண்டு முன் விரோதம் காரணமாக ராம்குமார் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் வில்லியனூர் உத்தரவாகினிபேட் பகுதியைச் சேர்ந்த முல்லை வளவனை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முல்லை வளவனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிட்டார். இவ்வழக்கில் அரசு வழக்கறிஞர்கள் ரவீந்திரன் ஆஜரானார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு உதவும் வகையிலான கையேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டிற்கான கல்வியியல் பட்டப்படிப்பு நடைபெற்று வருகிறது. நிகழாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் கல்லூரியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் நகல்களுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான கல்வி தகுதிகள், அதற்கான கட்டண விவரங்கள் உள்ளிட்டவை அடங்கிய கையேட்டை முதலமைச்சர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி மேலாண் இயக்குநர் மாறன், நிர்வாகி சாரங்கபாணி, கல்லூரி முதல்வர் தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் படுகொலை செய்யப்பட்ட பள்ளி சிறுவனின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் நிவாரண நிதியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினத்தைச் சேர்ந்த சிங்காரவேல் சுதா தம்பதியின் 12 வயது மகன் படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து சிறுவனின் பெற்றோர் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி சந்தித்து குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். அமைச்சர் திருமுருகன் பரிந்துரைப்படி சிறுவனின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியில் இருந்து ரூபாய் 5 லட்சம் கருணைத் தொகை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் அமைச்சர் திருமுருகனின் முன்னிலையில் சிறுவன் குடும்பத்தினருக்காக நிவாரண தொகைக்கான காசோலையினை வழங்கினார். அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உடனிருந்தார்.
பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சியில் பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக அரசை வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இந்த கோரிக்கையினை கண்டுகொள்ளவில்லை. இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் 10,804 இருந்து ரூபாய் 16,796 ஆகவும் ஒப்பந்த நடத்துனர்களின் மாத ஊதியத்தை ரூபாய் 10,656 இருந்து ரூபாய் 16,585 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். உயர்த்தப்பட்ட இந்த மாத ஊதியத்திற்கான ஆணையினை முதலமைச்சர் சாலை போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமாரிடம் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த ஊதிய உயர்வு 2024 ஜூன் மாதத்தில் இருந்து அமலுக்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பலர் உடனிருந்தனர். குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் தொடரும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லூர்தி மேரி என்பவரிடம் குடும்ப அட்டையில் அவரது பெயரை நீக்கிவிட்டு சட்டவிரோதமாக 2வது மனைவியின் பெயரை சேர்த்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தை கண்டித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் தொடரும் பல்வேறு முறைகேடுகளை கண்டித்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் குடிமைப்பொருள் வழங்கல் துறையினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அலுவலகத்தின் உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அதிகாரிகளையும் புதுவை அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் நடைபாதையில் சுய நினைவின்றி இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சின்னையாபுரத்தைச் சேர்ந்த முருகன் ரிக்ஷா ஓட்டுநராக இருந்தவர் தனது மனைவி அவரை விட்டு சென்ற நிலையில் அவர் அதே பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வந்துள்ள நிலையில் யாரோ மர்ம நபர்கள் சிலர் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இக்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் உரிமம் காலாவதியான நிலையில் அதை புதுப்பிக்காத சாராய கடைகளுக்கு கலால்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதுச்சேரியில் சாராய கடைகள் கள்ளுக்கடைகளுக்கு ஆண்டுதோறும் ஏலம் விடப்படுகின்றன. அதன் அடிப்படையில் சாராயம் கள்ளுக்கடைகளை அரசின் கலால்துறை உரிமம் பெற்று தனியார் நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் 85 சாராய கடைகளும் 66 கள்ளுக்கடைகளும் உள்ளன. காரைக்கால் பிராந்தியத்தில் 25 சாராய கடைகளும் 26 கள்ளுக்கடைகளும் உள்ளன. இவற்றிற்கு நிகழாண்டிற்கான உரிமம் கடந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்தது. இதனையடுத்து அவற்றிற்கு புதிதாக ஏலம் விடப்பட்டது. ஆனால் கடந்த 4 நாட்களாக புதுச்சேரியில் 16 கள்ளுக்கடைகளை மட்டுமே ஏலத்தில் எடுக்கப்பட்டன. சாராய கடைகளை யாரும் ஏலம் எடுக்கவில்லை. சாராய கடைகளுக்கான உரிமம் முடிவடைந்த நிலையில் புதுப்பிக்காததால் அவற்றை நடத்துவதற்கு கலால்துறையினர் தடை விதித்தனர். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள சாராய கடைகள் கள்ளுக்கடைகளுக்கு கலால்துறையினர் சீல் வைத்தனர்.
கள்ளச்சாராய விவகாரத்தில் ஓட்டு வங்கி அரசியலுக்காக திமுக கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவில்லை என தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றவர்களை தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி இன்று சந்தித்து நலம் விசாரித்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கள்ளக்குறிச்சி சாராய உயிரிழப்புகள் தமிழக அரசு நிர்வாகத்தின் முழுமையான செயல்திறன் இழந்துள்ள தன்மையை காட்டுகிறது என்றும், உள்துறை பொறுப்பு வகிக்கும் தமிழக முதலமைச்சர் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கள்ளச்சாராயம் மற்றும் போதை ஒழிப்பிற்கு மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு நடவடிக்கைகளை கடுமையாக்க வேண்டும் என்றும், அதை விடுத்து அடுத்த மாநில அரசுகள் மீதும் அண்டை மாநிலம் மீதும் புகார் கூறி தப்பித்துக் கொள்ளக்கூடாது எனவும், திமுகவின் கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாய் திறக்கவில்லை என்றும், காரணம் அவர்கள் ஓட்டு வங்கி அரசியல் என சுதாகர் ரெட்டி விமர்சனம் செய்துள்ளார். காரைக்காலில் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்துக்களை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்துக்களை விமர்சித்த ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று பாஜக இளைஞரணி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் நுழைவு வாயில் முன்பு ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு காரைக்கால் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஹரிஹரன், இளங்கோவன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டார். இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் VMCV கணபதி உட்பட மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் உட்பட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 12 பயனாளிகளுக்கு முதல் தவணை பெறும் அரசாணையினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 12 பயனாளிகளுக்கு முதல் தவணை பெறும் அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு ரூபாய் 1,20,000 முதல் தவணை பெறும் அரசாணையினை வழங்கினர். மேலும் பணத்தை செலவு செய்யாமல் முறையாக வீடு கட்ட வேண்டும் என பயனாளிகளிடம் வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் சத்தியவாணி, வருவாய் ஆட்சியர் தணிகாச்சலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கூட்டணி தர்மத்தை இதுவரை மீறவில்லை என பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் புகார்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்களை புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பாஜக ஆதரவு சுயேட்சைகள் சிலரும் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக JP நட்டாவை சந்தித்த அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களிடம் புகார் கடிதத்தை கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைமையை சந்திப்பது அவர்களது விருப்பம் என்றும் அவர்களுக்கு தேவையானதை கேட்கின்றார்கள் என்றார். தொடர்ந்து கூட்டணி தர்மத்தை முதலமைச்சர் மீறிவிட்டதாக பாஜகவினர் குற்றம் சாட்டுகின்றார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுவரைக்கும் அது மாதிரி தெரியவில்லை என்று பதிலளித்தார். மேலும் எதிர்க்கட்சிகளுக்கு நெருக்கமாக முதலமைச்சர் செயல்படுவதாக பாஜக கூறியுள்ள குற்றச்சாட்டு குறித்து கேட்டதற்கு, மக்களுக்கான மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தும், புதுச்சேரியை சிறந்த மாநிலமாக கொண்டு வர அனைத்து திட்டங்களையும் அரசு செயல்படுத்தும் என தெரிவித்தார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் முன்பு முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும், வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும் என ஆளுநர் மற்றும் பாஜக
பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து வலியுறுத்தி வருவதால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் உச்சகட்ட மோதல் நிலவுகிறது. இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நடைபெறாததால் அரசு இயந்திரம் முழுவதுமாக முடங்கியுள்ளது என குற்றம் சாட்டினர். மேலும் பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு அரசு இழந்துள்ளதால் குறுக்கு வழியில் வேறு ஆட்சி அமையும் சூழல் உருவாகியுள்ளதால் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவு அளித்து ஆட்சியில் பங்கு பெற இலவு காத்த கிளி போல் திமுக காங்கிரஸ் உள்ளது என்றும் யார் ஆதரவு அளித்தாலும் இதே நிலைதான் ஏற்படும் என்பதை உணர்ந்து என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி தாமாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என அன்பழகன் தெரிவித்துள்ளார். ஆரோவிலில் இருந்து புதுச்சேரிக்கு மிதிவண்டி ரிக்ஷாவில் பயணிக்கும் ரக்ஷி குடும்பத்தினர் செயல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆரோவில் வாசிகளாக மாறி பல வெளிநாட்டவர்கள் தங்களுக்கு தெரிந்த வேலைகளை செய்து கொண்டு புதுச்சேரியில் வசித்து வருகின்றனர். அதில் ஒருவர்தான் ரஷ்யாவைச் சேர்ந்த செர்கேவின் குடும்பம். அவர் தனது மனைவி தான்யா மற்றும் 3 குழந்தைகளுடன் ஆரோவிலில் வசித்து அதே பகுதியில் உள்ள ஆட்டோமொபைல் பணிமனையில் வேலை செய்கிறார். இவரது குடும்பம் கார் மற்றும் 2 வீலர்களை பயணிக்காமல் ஆரோவிலில் இருந்து புதுச்சேரிக்கு ரிக்ஷாவில் பயணித்து வருகின்றனர். வெயிலோ மழையோ தாங்காத வகையில் மேற்கூரை, பக்கவாட்டில் தடுப்பு திரை என வடிவமைக்கப்பட்டுள்ள ரிக்ஷாவை செர்கே எத்தனை கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் அவரே மிதித்து ஓட்டிச் சென்று வருகிறார். இது அனைவரது கவனத்தையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுவை வம்பாக்கேரபாளையம் அருகே கழிவுநீர் வாய்க்காலில் மண்டி கிடக்கும் குப்பைகள் கொசு உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை தவிர்க்க உடனே இவற்றை சரி செய்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. புதுச்சேரி வம்பாக்கேரபாளையம் இந்திரா காந்தி ஸ்டேடியம் பின்புறம் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் குப்பைகள் குவிந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. வாய்க்காலில் பிளாஸ்டிக் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கேரிபேக் உள்ளிட்ட தேவையற்ற குப்பைகள் கழிவுநீர் வாய்க்காலில் மண்டி கிடக்கிறது. இதனால் கழிவுநீர் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு கொசு உற்பத்தியாகி அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. அப்பகுதியாக பொதுமக்களும் பள்ளி செல்லும் மாணவர்களும் தினமும் கடந்து சென்று வருகின்றனர். எனவே உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலில் மண்டி கிடக்கும் குப்பைகளை அகற்றி கொசுக்களால் சுகாதார சீர்கேடு ஏற்படாதவாறு தவிர்க்க அரசு உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குப்பைகள் மண்டி கிடக்கும் வம்பாக்கேரபாளையம் கழிவுநீர் வாய்க்கால் அருகே குடியிருக்கும் ஒருவர் நமது சக்தி தொலைக்காட்சி செய்தி பிரிவிற்கு தெரிவித்துள்ள தனது மனக்குமுறலையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். அவற்றை பார்க்கலாம். சார், இந்த இடம் எங்கன்னா கரெக்டாக இந்திரா காந்தி ஸ்டேடியமுக்கு இல்லை சார். இந்திரா காந்தி ஸ்டேடியம் அதாவது பேக் சைடு சார். வம்பாக்கேரபாளையம் என்ட்ரன்ஸில் அந்த வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்கால தான் சார் இருக்குது. பயங்கரமாக கொசு இருக்குது, ஸ்மெல் அடிக்குது சார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் ரெட்டியார்பாளையம் சுகாதார நல்வாழ்வு மையத்தின் சார்பாக புதுநகர் இமாக்குலேட் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு மலேரியா பற்றிய விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர். தங்கள் ஓவியங்களின் வழியாக மலேரியா விழிப்புணர்வை பற்றி வரைந்து காட்டினர். இதில் முதல் 3 பரிசினை வென்றவர்களுக்கு ரெட்டியார்பாளையம் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் குணசேகரன் மற்றும் டாக்டர் வடிவேலு ராஜன் ஆகியோர் பரிசினை வழங்கினர். இப்போட்டியின் ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர் திலகவதி, சரண்யா, குமரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மலேரியா பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். இதில் கிராமப்புற சுகாதார செவிலியர் விஜயகுமாரி, கலாவதி மற்றும் ஆஷா, வசந்தி ஆகியோர் பங்கு பெற்று விழாவினை சிறப்பித்தனர். திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. வில்லையனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்புறப்பாடு வலம் வருதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் நடைபெற்ற ஆனி மாத தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாநகரில் உக்கடம் பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ரயில் நிலையம் என மொத்தம் 34 கிலோமீட்டர் தொலைவிற்கு 18 நிறுத்தங்களுடன் கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாநில அரசு மூலம் மத்திய அரசிற்கு இறுதி அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி அதிகாரி வென்யூகோ, மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று உக்கடம் பேருந்து நிலையம் அருகே மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைய உள்ள பகுதியில் ஆய்வு நடத்தினர். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் பணியாற்றிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உடனிருந்தனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று மதியம் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. மதியம் 12:12 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.4 பதிவாகி உள்ளது. 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் கிழக்கு சிவா மாகாணத்திற்கு அப்பால் 35.2 டிகிரி வடக்கு அட்ச ரேகை மற்றும் 140.5 டிகிரி கிழக்கே தீர்க்க ரேகையில் கண்காணிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோவின் 23 வார்டுகளிலும் இந்த நடுக்கம் உணரப்பட்டுள்ளது. மேலும் காயங்கள் அல்லது சேதங்கள் தொடர்பாக விவரங்கள் ஏதும் வெளியாகவில்லை. இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் லண்டனில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் 2ஆம் நிலை வீராங்கனை கோகோ காஃப் அன்கா டோதோனியுடன் மோதினார். இதில் ஆதிக்கம் செலுத்திய கோகோ காஃப் 6-2, 6-2 என்ற நேர்செட்டில் அன்கா டோதோனியை வீழ்த்தி 3வது சுற்றிற்கு முன்னேறியுள்ளார். இவர் தனது 3வது சுற்று ஆட்டத்தில் சோனாய் கர்தல் உடன் மோத உள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.